என்னோட போஸ்ட்மார்ட்டம்ல ரொம்ப அடிபட்டு கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா ப்ராப்பர் லேச்சிங். அந்த ஃபஸ்ட்டு 1 வீக்லேயே சோர் நிப்பிள், கிராக் நிப்பிள், பிளட் வர்றது நிப்பிள் இருந்து இது எல்லாமே ஃபேஸ் பண்ணேன். பேபி அழுதாலே ஐயோ ஃபீட் பண்ணணுமா அப்படின்னு என்ன மீறி கண்லேருந்து தண்ணீர் வரும். அந்த நாட்கள்லாம் ஒரு ஃபஸ்ட் 1 வீக் கடந்து அப்புறம் தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அப்போ என்னோட ஹாஸ்பிட்டலில் இருந்த லாக்டேஷன் கன்சல்டன்ட் புக் பண்ணால் அவங்க ஒரு 3 அட்வைஸ் கொடுத்தாங்க. அந்த அட்வைஸ் என்னென்னா, இப்போது இதுதான் நம்ம பிரஸ்ட்டுனா இங்கே நிப்பிள் இருக்குன்னா பேபி வந்து நிப்பிளில் மட்டும் அவங்க வாய்க்குள்ளே இல்லாமல் ஹோல் டார்க் ஏரியா இருக்குல்ல நிப்பிள் சுற்றி, அதுவும் அவங்க வாய்க்குள்ளே டீப் லேட்சாக இருக்கணும் ஃபீட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு நிப்பிள் வந்து இப்படி சிசர் கட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக இப்படி சி ஹோல்ட், அப்படி இல்லைன்னா இப்படி யூ ஹோல்டு இப்படி பண்ணணும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது அவங்களோட செஸ்ட், டம்மி, லெக் எல்லாமே நம்ம வயிற்ற ஒட்டி இருக்கணும். அவங்களோட ஃபேஸ் மட்டும் இடிச்சிக்காமல் மூச்சு விடுறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இந்த அட்வைஸ் இப்போ 21 மந்த்ஸ் என் பேபிக்கு இப்போ வரை நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களால் ஒரு லாக்டேஷன் கன்சல்டன்ட் புக் பண்ணி பார்க்க முடியும்னா தயவுசெய்து பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்பவே டிஃப்ரென்ஸ் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு அதுக்கான ப்ரிவிலேஜ்லாம் இல்லைன்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. நியூ மாம் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் கண்டென்ட்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.